பல்லவர் வரலாறு பகுதி 1 தொடருகிறது. பல்லவர் வரலாறு கிபி 250 890. பல்லவ மன்னர்களின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் வெளியிட்ட பட்டயங்கள் துணை புரிகின்றன. பல்லவ மன்னர்கள் தொடக்க காலத்தில் கிபி 250 575 வெளியிட்ட பட்டயங்கள் பிரகிருத மொழியிலும், இடைக்காலத்தில் கிபி 575 730 வெளியிட்ட பட்டயங்கள் சமஸ்கிருத மொழியிலும், பிற்காலத்தில் கிபி 731 890 வெளியிட்ட பட்டயங்கள் கிரந்த தமிழிலும் எழுதப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பட்டயங்களை பிரகிருத மொழியில் வெளியிட்டவர்களை முற்கால பல்லவர்கள் என்றும், சமஸ்கிருத மொழியில் வெளியிட்டவர்களை இடைக்கால பல்லவர்கள் என்றும், கிரந்த தமிழில் வெளியிட்டவர்களை பிற்கால பல்லவர்கள் என்றும் 3 பிரிவினராக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிக்கின்றனர். முற்கால பல்லவர்கள் கிபி 250 575. முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர். இவர்கள் தொடக்கத்தில் தமிழகத்திற்கு வடக்கே சாதவாகன பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களாய் விளங்கினர். அப்பேரரசருக்கு திரை செலுத்தி காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செலுத்தினர். சாதவாகன பேரரசு கிபி 225 வீழ்ச்சியுற்றது. அதற்கு பின்னர் காஞ்சிபுரத்தில் பல்லவரே முழு ஆட்சி பொறுப்பையும் சுமார் கிபி 250 அளவில் ஏற்றுக்கொண்டனர். நாளடைவில் அவர்களுடைய ஆட்சியானது காஞ்சிபுரத்திலிருந்து கிருஷ்ணா நதி வரை விரிவடைய ஆரம்பித்தது. பல்லவர்கள் சாதவாகனருடன் தொடர்பு கொண்டிருந்ததால் சாதவாகனரின் மொழியாகிய பிரகிருத மொழியிலேயே தொடக்க காலத்தில் பட்டயங்களை வெளியிட்டனர். இப்படி மைத ஒளி ஹரிஹரிதவல்லி என்னும் ஊர்களில் கிடைக்கப்பெற்றன. இப்பட்டயங்கள் வரலாற்று உண்மைகளை அவ்வளவாக தரவில்லை. ஆகையால் இவைகளை அக்காலத்து பல்லவ மன்னர்களை பற்றியும் அரசியல் பண்பாடு நிலைகளை பற்றியும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் பப்பதேவன், சிம்மவர்மன், சிவஸ்கந்தவர்மன், விஷ்ணுவர்மன் என்போர் முற்கால பல்லவர் என்று குறிப்பிடுகின்றனர். இவர்களுள் சிவஸ்கந்தவர்மன் முக்கியமானவன். சிவஸ்கந்தவர்மன் கிபி 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து அரசாண்டான். அப்பொழுது அவனுடைய அரசு வடக்கே கிருஷ்ணா நதியிலிருந்து தெற்கே தென்பெண்ணை நதி வரையில் பரவியிருந்தது. சிவஸ்கந்தவர்மன் வழிவந்தவன் விஷ்ணுகோபன் ஆவான் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பல்லவன் தொடரும்.